இன்னைக்கு வந்து சாப்டர் 3ல எக்ஸாம்பிள் 3.5 வந்து பார்க்க போகிறோம். மல்டிப்ளை பண்ண சொல்லி 2 டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2x + 5y மல்டிப்ளை பண்ணணும். 3x - 4y வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2xை இந்த டேர்ம் மொத்தத்தோடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் 5yவை இந்த டேர்ம் மொத்தத்தோடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2x ஆஃப் 3x - 4y ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 5y வந்து இந்த 2 டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5y ஆஃப் 3x - 4y. இப்போ என்ன பண்ணுறோம், உள்ளே மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறோம். இதை ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 2 சார் என்னென்னு தெரியும், 6ன்னு தெரியும். எக்ஸ் பவரில் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ என்ன தெரியும், x². நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ப்ளஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்னு மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வந்து இருக்குது அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன கிடைக்கும், நமக்கு மைனஸ் தான் வரும். ஸோ 4 2 சார் என்னென்னு தெரியும், 8. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ -8xy. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பார்க்கணும். 5yயும் 3xையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து என்ன கிடைக்கும், ப்ளஸ்ஸு. 5 3 சார் என்னென்னு தெரியும், 15. இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ xy. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னென்னு தெரியும், நமக்கு மைனஸ் தெரியும். 5 4 சார் 20. இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 5 4 சார் 20 y² தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் எதாவது சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் எது வேரியபிள்ஸ் சேமாக இருக்குது, இங்கே வந்து xy இருக்குது, இங்கேயும் xy இருக்குது. இங்கே x² இருக்குது, y² இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. வேரியபிள்ஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு 6x² அப்படியே எழுதிடலாம். மைனஸு ப்ளஸ்ன்னு இருக்குது. இதில் எது பெரிய நம்பரோ அதோடைய முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் தான் நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும், மைனஸ் ப்ளஸ் வந்து மைனஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்னாலும் மைனஸ் தான் கிடைக்கும். இதே ப்ளஸ்ஸு பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் கிடைக்கும். இதே மைனஸ் பண்ணோம் அப்படின்னாலும் மைனஸ் தான் கிடைக்கும். ஓகேவா, ஆனால் பண்ணுறது ப்ளஸ் மைனஸ் கிடைக்கும். ஸோ இது ரெண்டில் 8 இருக்குது, இங்கே 15 இருக்குது. எது பெருசு, 15 தான் பெருசு. 15 முன்னாடி என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்னென்னு தெரியும், மைனஸ் பண்ணணும்னு தெரியும். ஆனால் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிம்பிள் போடணும். ஸோ ப்ளஸ் போட்டுட்டோம். மைனஸ் ப்ளஸ் வந்து என்ன, மைனஸு. ஸோ 15ல் 8 போச்சுன்னா என்ன கிடைக்கும், நமக்கு 7 கிடைக்கும். ஸோ 7xy - இந்த 20y² அப்படியே எழுதணும். அவ்வளோதான்.